தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல வளையல் மாலை எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். நம்ம சேனல்ல நிறைய வளையல் மாலை நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு புதிய டிசைன்ல நான் போட்டிருக்கேன். வளையல் மாலை கட்டுறதுக்கு முன்னாடி வளையலை நம்ம செக் பண்ணி எடுத்துக்குவோம். இதெல்லாம் நான் செக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு கிரீன் கலர் வளையலை வச்சு நான் இன்னைக்கு மாலை கட்ட போறேன். நீங்க உங்களுக்கு எந்த கலர்ல வேணாலும் நீங்க வளையல் மாலை கட்டிக்கலாம். நான் இன்னைக்கு கிரீன் கலர்ல எடுத்திருக்கேன். இந்த மாலை கட்டுறதுக்கு நான் லேஸ் எடுத்திருக்கேங்க. இங்க பாருங்க, 3 லேஸ் எடுத்திருக்கேன். சில்வர் கலர்ல 2ம், பிங்க் கலர்ல கோல்டு வந்த மாதிரி ஒரு லேஸும் எடுத்திருக்கேன். என்னடா 3 லேஸ் எடுத்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த மாலையை நம்ம இந்த 3 லேஸ் வச்சுதான் நம்ம கட்ட போறோம். இது எப்படி கட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாலை கட்டுறதுக்கு லேஸை நம்ம இப்படி வச்சுக்கலாம். 3 லேஸையும் ஒண்ணா எடுத்து வச்சாச்சு. இவ்வளவு தூரம் விட்டுருங்க. இந்த வளையல்ல நம்ம இந்த லேஸை இப்படி கோர்த்துக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வளையல் எடுத்து வச்சு இந்த லேஸை இப்படி கோர்த்து வெளியில எடுத்துக்குங்க. 3 லேஸையும் ஒன்னாதான் கோர்த்து எடுக்கணும். வச்சிருக்கிற பொசிஷன் மாறாம பார்த்துக்குங்க. மேல இவ்வளவு தூரம் விட்டுறலாம். இது மாலைக்கு மேல கட்டி போடுறதுக்கு, அதுக்கு ஜாயின் பண்றதுக்கு இதை வச்சுக்கலாம். அப்ப நம்ம இதை இவ்வளவு தூரம் விட்டுட்டு ஒரு வளையல் வச்சு லேஸை மேல உள்ள கோர்த்து எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது பாருங்க, இந்த வளையலுக்கு மேல இந்த வளையலை இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு வளையலுக்கு மேல இன்னொரு வளையல் வச்சாச்சு. இப்ப இந்த கேப்ல இந்த லேஸை நம்ம உள்ள விட்டு இப்படி வெளியில எடுத்துக்குங்க. 3 லேஸையும் ஒண்ணா எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி 3 லேஸையும் ஒண்ணா எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது நம்ம இப்படி கீழேயே வச்சுக்கலாம். இந்த வளையலுக்கு அடியில் இருக்குது பத்தியா அந்த லேஸு, இதை இந்த வளையலுக்கு இப்படி எடுத்து மேல் பக்கமா கொண்டு வரணும். இப்படி அடுத்து இந்த வளையலுக்கு மேல் பக்கமா வைக்கணும். இப்படி மேல் பக்கமா வச்சு இந்த 2 வளையலும், அதாவது ஏற்கனவே இருக்கிற வளையலும் இப்ப வச்சிருக்கிற வளையலுக்கும் 2க்கும் நடுவுல விடணும். இந்த 2 வளையலுக்கும் நடுவுல இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள 3 லேஸையும் ஒண்ணா விடணும். ஒண்ணா இப்படி விட்டு இப்படி வெளியில எடுத்துக்கோங்க. இப்படி 3 லேஸையும் ஒண்ணா எடுத்துக்கிறீங்க. அடுத்து இப்படி கீழே வளையலுக்கு கீழே இருக்குது பத்தியா லேஸு, இந்த லேஸை இப்படி மேல் பக்கமா எடுத்தீங்கன்னா வளையலுக்கும் மேல் பக்கமா வந்துடும். இப்படி இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. இங்க பாருங்க, இன்னொரு வளையல் எடுக்கிறோம். இந்த வளையலுக்கு மேல் பக்கமா வச்சுக்கிறோம். இந்த கேப்ல, அதாவது இந்த 2 வளையலுக்கும் நடுவுல இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இதுல இந்த லேஸை இப்படி இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இது 3 லேஸுங்கிறதுனால கொஞ்சம் இதுவோ எடுக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா நீங்க போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாலை ரொம்ப அழகா இருக்கும். எடுக்கும்போது கரெக்டா எடுத்துக்கங்க. ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இதே மாதிரிதான் எல்லா வளையலையுமே நம்ம கோர்க்கணும். இப்போ இந்த வளையலுக்கு மேல் பக்கமா இந்த வளையல வைக்கிறோம். இந்த 2 வளையலுக்கும் நடுவுல இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்ல தான் இந்த லேஸை இப்படி விட்டு இப்படி வெளிப்பக்கமா எடுத்துக்கிறீங்க. இப்படி வெளிப்பக்கமா எடுத்துட்டு கூட நம்ம இந்த லேஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த வளையலுக்கு அடியில நமக்கு லேஸ் இருக்கு. இப்ப இந்த லேஸை வளையலுக்கு மேல் பக்கமா கொண்டு வரணும். அதுக்கு இப்படி எடுத்துருங்க. இவ்வளவுதான். இப்ப
இப்போ இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா வளையலுக்கு சென்டரில் வர மாதிரி தான் வரணும். சரிங்களா? நம்ம சேனல்ல நிறைய வளையல் வீடியோ வந்து வளையல் வச்சு எப்படி மாலை கட்டணுங்கிற வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம். நீங்க பார்க்காதவங்க பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ல வளையல் மாலை வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. என்னோடய வீடியோ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த லாஸ்ட் வரைக்குமே நான் இந்த வளையலில் கோர்த்துட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் இந்த வளையல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் லேஸ் வந்து விலகி இருந்துச்சுன்னா இப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 3 லேஸையும் ஒன்றா வச்சு இந்த உள்ளன் நூலில் நம்ம ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து நம்ம மாலைக்கு பின்னாடி சாமிக்கு கழுத்தில் போடுறதுக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும். அதுக்காக நம்ம இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. அவ்வளோதான். முடிச்சு போட்டுட்டு இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். கரெக்டாக வச்சுக்கணும் இதை. ஓகேங்களா? இந்த 3ஐயும் நமக்கு இப்படி தான் வரணும். இதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கு இல்லையா, இதுலேயும் நம்ம இந்த நூலை வச்சு முடிச்சு போட்டுக்குங்க. நீங்கள் 2 முடிச்சு கூட போட்டுக்கலாம். இப்படி இது வந்து சாமி கழுத்தில் இப்படி போடுறதுக்கு ஹைட்டாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் மாலை. அதுக்காக நீங்கள் இப்படி ரெட் கலர் நூலோ அல்லது எல்லோ கலர் நூலோ எந்த உள்ள நூல் இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.